எரோமியா தீர்க்க தரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஹல்லேலூயா. நமக்காக ஆண்டவர் இந்த வருஷத்திலே கொடுத்த வாக்குத்தத்தம், என்னை நோக்கி கூப்பிடு. ஆமென் சொல்லுங்க. இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம், ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், என்னை நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா. Call unto me, I will answer you அப்படின்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் இந்த வருஷத்திலே நமக்காக ஒரு சிறந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அப்படின்னு சொன்னா இந்த வருஷம் எல்லாம் நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த வருஷம் எல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். இந்த வசனத்தின் மேலே ஒரு சிறிய புத்தகத்தை எழுதும்படி நான் ஆரம்பித்திருக்கிறேன். அது கடந்து போய் கொண்டிருக்கிறது. சீக்கிரமாக ஐ திங்க் இந்த வாரத்தில் அதை நான் முடிப்பேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமாம், ரைட்டிங் ஒர்க் முடிஞ்சேன்னா டிடிபி ஒர்க்ஸ் ஆரம்பிக்கப்படும். இந்த மாதத்தின் எண்டிங்குள்ளே அந்த புத்தக வடிவில் அது எல்லாரும் கரத்தில் வர வேண்டும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? சரி, ரைட். இப்போ அந்த நான் எதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறேனோ, படித்து கொண்டிருக்கிறேனோ, அவைகளை இன்றைக்கு நாம் செய்தியாகவும் கேட்டுக்கொண்டு வருகிறோம். ஹல்லேலூயா. இப்போ முதலாவதாக இந்த வாக்குத்தத்தம், இந்த வாக்குத்தத்த வார்த்தையை ஆண்டவர் யாருக்கு கொடுத்தார் என்று நம்ம பார்க்கும்போது, இங்கே யாருக்கு கொடுத்தார், எந்த மனுஷனுக்கு கொடுத்தார், எப்போ கொடுத்தார், எந்த சூழ்நிலையில் இருக்கும்போது கொடுத்தார், எதுக்காக கொடுத்தார், இதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இந்த வாக்குத்தத்தம் எரோமியா 33 வாக்குத்தத்தம் யாரோடு கொடுத்தார், எதுக்காக கொடுத்தார், எந்த சூழ்நிலையை கொடுத்தார், என்னதான் அந்த வாக்குத்தத்தத்தில் இருக்கிறது, அதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அதை அறிந்த பிறகுதான் ஆண்டவரை எப்படி கூப்பிடணும், எதுக்கு கூப்பிடணும், எப்போ கூப்பிடணும், ஆமா கூப்பிட்டவர்கள் என்ன பெற்றுக்கொண்டார்கள், அப்படி ஒவ்வொன்றாய் நாம் படிக்க போகிறோம். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. முதலாவதாக இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு என்று சொல்லி நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏன் என்று சொன்னால், நம்மளுடைய வேதத்தை படிக்கிறவர்கள், வேதத்தை போதிக்கிறவர்கள், ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள், 2 types of categories of pastors இன்னைக்கு இருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இந்த வாக்குத்தத்தம் நமக்கு கிடையாது, இந்த வாக்குத்தத்தம் எல்லாம் யூதர்களுக்கு, இந்த வாக்குத்தத்தம் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அப்படி சபைக்கு வாக்குத்தத்தமே கிடையாது. ஏன்னா நியூ இயர் ஆச்சுன்னா ஒரு கார்டு அடிச்சு ஒரு வாக்குத்தத்தம் போட்டு வாக்குத்தத்தம் என்று சொல்லி சபையெல்லாம் எடுத்து கொண்டிருக்கிறார்களே, அது உண்மையா? அப்படி வாக்குத்தத்தம் சபைக்கு இருக்கிறதா அப்படின்ட்டு 1 categories of pastors பேசுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். நீங்களும் ஒருவேளை கேட்டிருக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. கேட்கலீங்களா? அப்படி ஒரு கூட்டம் பேசுகிறது, ரைட். 2வது கூட்டம் இப்படி பேசுகிறார்கள், பைபிள் இருக்கிறதெல்லாம் வாக்குத்தத்தம் தானே, ஆமா அதுக்குன்னு ஸ்பெஷலா ஒரு வசனத்தை எடுத்து அதுக்கு கார்டு அடிச்சு எடுத்துக்காங்க லாட்டரி டிக்கெட் மாதிரி அப்படின்ட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது, அப்படி கொடுத்தால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுமா அப்படின்ட்டு பேசுகிறதான ஒரு பாஸ்டர்ஸ் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஆனால் முதல் கேள்விக்கு பதில் என்ன சொல்லுகிறது என்று நம்ம பார்க்கலாம். இந்த வாக்குத்தத்தம் யூதர்களுக்கு மாத்திரமேனா, இந்த வாக்குத்தத்தம் இஸ்ரவேலுக்கு மாத்திரமேனா, சபைக்கு கிடையாதா, விசுவாசிகளாகிய நமக்கு கிடையாதா வாக்குத்தத்தம் அப்படின்றதுக்கு அற்புதமான ஒரு ஆன்சர் வேதத்திலிருந்து உங்களுக்கு காமிச்சிட்டு, அப்போதான் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தினுடைய மகத்துவம் என்ன தெரியும். அது நிறைய பேர் தெரியாம பேசி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா?
ரைட், போல வாங்க. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம். எல்லாரும் இது வாக்குத்தத்தம் எதற்கு, வாக்குத்தத்தம் எனக்கும் உரிமை உள்ளது சொல்லுவதற்கு ஆதாரமான வார்த்தையை நான் உங்களுக்கு காமிச்சிட்டு நாம் கடந்து செல்ல போகிறோம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் நாம் அந்த வசனத்தை நாம் படிக்கலாம். 20ஆம் வசனம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி, அது போட்டிருக்கு, நல்லா கவனிச்சு பாருங்க. தேவனுடைய வாக்குத்தத்தம் எல்லாம் யாருக்குள்? இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. கைத்தட்டி ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் எல்லாம் யாருக்குள்ளே? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடினாலே யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளைகளாக மாறுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வாக்குத்தத்தம் உரிமையானது. ஒரு கை தட்ட மாட்டீங்களே? அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ வாக்குத்தத்தத்தை இஸ்ரவேல்களுக்கே யூதர்களுக்கே அப்படின்னு பேசுறவர்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆன்சர் என்ன தெரியுமா? இந்த வாக்குத்தத்தம் பழைய ஏற்பாட்டில் இருந்த வாக்குத்தத்தம் எல்லாம் ஜீசஸ் வராத முன்னாடி வரைக்கும் ஆமா யூதர்களுக்கு தான், ஆமா அவர்கள் இஸ்ரவேலுக்கு தான். ஆனா கிறிஸ்து வந்த பிறகு கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இந்த வாக்குத்தத்தம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற அத்தனை பேருக்கும் உரிமையுள்ளது. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இந்த வாக்குத்தத்தம் எப்படி நமக்கு உரிமையுள்ளதா மாறிச்சுன்னா கிறிஸ்துவின் நிமித்தமாய் மாறப்பட்டது. கிறிஸ்துவினால நமக்கு வாக்குத்தத்தத்துக்கு உரிமையுள்ளவர்களாக நம்ம மாறினோம். ஆனா கிறிஸ்துவுக்குள்ளே வராதவனுக்கு இந்த வாக்குத்தத்தம் செல்லுமா? பலிக்குமான? பலிக்காது. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு லாட்டரி ஃபார் எக்ஸாம்பிள், உன்னை நான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று ஒரு வாக்குத்தத்தம் ஒரு நபருக்கு வந்துச்சு ஒரு கார்டுல அப்படின்னு நாம் பார்த்தா, கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்பதற்கு அவன் தகுதி உள்ளவனாய் இருந்தால் தான் அந்த வாக்குத்தத்தம் கிரியை செய்யும். அல்லேலூயா. தகுதி உள்ளவன் என்றால் என்ன? கிறிஸ்துவுக்குள்ளே அவன் இருந்தால்தான். அவன் சர்ச்சுக்கே வரமாட்டான், அவன் வேதத்தை படிக்க மாட்டான், கர்த்தரையே தேட மாட்டான், அவனுக்கும் கர்த்தருக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது, அவன் இயேசு ரத்தத்தில் கழுவப்படல, அவனுக்கு உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்பேன், உனக்கு மறைந்திருக்கிற மன்னாவை கொடுப்பேன், உனக்கு அதை கொடுப்பேன், உனக்கு இதை கொடுப்பேன் என்று சொல்லி அவன் என்ன படித்து கொண்டாலும் அந்த வாக்குத்தத்தம் அவன் வாழ்க்கையில நிறைவேறாது. ஏனென்று சொன்னால் வாக்குத்தத்தம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக அடங்கி இருக்கிறபடினாலே ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும் போது அந்த வார்த்தைகள் எல்லாம் கிறிஸ்துவினாலே நிறைவேற்றப்படுகிறது. அப்ப சபைக்கு வாக்குத்தத்தம் இருக்கிறதா இல்லையா? அவன் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. சபைக்கு என்ன இருக்கிறது? ஆமா, கொஞ்சம் பேரு இந்த செய்தி எல்லாம் அவங்க தெரியாதனால, அவங்க ஓவரெல்லாம் எந்த ஒரு அந்த ட்ரைனிங் இல்லாதனால இந்த வாக்குத்தத்தத்தை கிண்டல் அடிச்செல்லாம் பேசுறாங்க. புரிஞ்சுக்கோங்க, பைபிள்ல என்னென்னலாம் வசனம் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. நிறைய பேருக்கு பாஸ்டர்ஸ்களுக்கே தெரியாது. ஓப்பனாவே பேசுறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பைபிள்ல என்னென்னலாம் இருக்குதுன்னு ஆமா பைபிள் ட்ரைனிங் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். ட்ரைனிங் எடுக்காமலேயே ஓனா படிச்சு வர்றவன் ஓனாமல் தெரியாதவன் அப்படிதான் பேசுவான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எதுக்குன்னு சொன்னா பைபிள்ல தீர்க்க தரிசனம் இருக்கிறது, பைபிள்ல உடன்படிக்கை இருக்கிறது. ஒரே வசனம் தான் பைபிள்ல இருக்கிறது வேர்ட்ஸ். அப்படின்னா ஒரே ஒரு வசனம் மாத்திரம் இல்ல, அந்த வசனம் ஒரு சில நேரங்களில் அது தீர்க்க தரிசனம், உடன்படிக்கை, வாக்குத்தத்தம், எச்சரிப்பு, கட்டளைகள், பேரபிள்ஸ் அப்படின்னா என்ன? ஊமைகள். அல்லேலூயா. எக்ஸாம்பிள்ஸ், எச்சரிக்கை, திருத்துகிறது, ஆதரிக்கிறது, இப்படி ஒவ்வொரு வேர்ட் வருகிறது. அதை எதுன்னு கண்டுபிடிக்கணும் முதலாவது பாதிக்கிறவன். அல்லேலூயா சொல்லுங்க. இது வாக்குத்தத்தமா? இது தீர்க்க தரிசனமா? இது எச்சரிக்கிறதா? இது ஆசீர்வாதமான வார்த்தையா? இது லாவா, சட்டமா, கட்டளையா? கட்டளைய வாக்குத்தத்தம், வாக்குத்தத்தத்தை கட்டளை என்றான். ஒன்றும் தெரியல, அதான் பிரச்சனை. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இப்போ ஒவ்வொரு ஸ்கிரிப்சர்
ஆமா, டைரக்டா பேசுறாரா இன்டைரக்டா பேசுறாரா? ஊமை எக்ஸாம்பிளா பேசுறாரா இல்ல டைரக்டாவே பேசுறாரா? ஹிஸ்டரி பேசுறாரா ஆவிக்குரிய ரீதியில பேசுறாரா? ஒவ்வொரு வேர்ட்ல அதை கவனிக்க வேண்டும். அதை கவனிக்காமலே as usual வசனம் எடுத்தோம், வசனம் வந்துச்சு போட்டு தள்ளு அப்படின்னு போட்டு தள்ளுறதுதான். நம்ம ஜனங்களுக்கு என்ன தெரியும்? ஆமா, ஐயோ கடவுளுடைய வார்த்தை கேட்டு போயிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, வாக்குத்தத்தம் நமக்கு கிடையாதுன்னா அதுக்கு ஒரு ஜனம் கை தட்டும், சோத்திரம். நமக்கு கிடையாது, பரியாசமா பேசின்னு இருப்பான் உட்காந்து. ஆமென் சொல்ல மாட்டேங்கிறோம். பைபிள் கிளியரா போட்டிருக்கு, ஒவ்வொரு வசனத்தையும் நிதானமாய் கருத்தாய் தியானிக்க வேண்டும். இப்போ இந்த வசனத்துக்கு எவ்வளவு ஆன்சர் சொல்ல முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ மீண்டும் அதை வாசிங்க, 20ஆம் வசனத்தை. எங்களால் என்ன உண்டாகணுமா? மகிமை உண்டாகும்படி தேவனுடைய என்னது போட்டிருக்கு? தீர்க்க தரிசனம். அது தேவனுடைய வாக்குத்தத்தம். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் யாருக்குள்ளே? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆம் என்றும் ஆமேன் என்றும். ஆமேன் என்றால் என்ன? அப்படியே ஆக கடவதாக அப்படின்னு என்ன? வாக்குத்தத்தம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளதான் ஆகும்னு அர்த்தம். ஹல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆகும் அப்படின்னு அர்த்தம். அப்ப கிறிஸ்து நமக்குள்ள இருந்தாதான் நம்ம எடுத்த வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் நமக்காக ஆமேன் பண்ணுவார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அப்ப வாக்குத்தத்தம் யாருக்குரியது? இந்த வாக்குத்தத்த வார்த்தையை யார் எழுதுறாங்க? யாருக்கு எழுதுறாங்க? அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியில் இருக்கிற சபைக்கு எழுதுறாரு இந்த நிருபத்தை. அப்ப சபைக்கு எழுதுறாருன்னா சபை எதுக்கு உரிமை உள்ளது சொல்லுங்க? பின்னாடி எதுக்கு உரிமை உள்ளது? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்து வராத வரைக்கும் வாக்குத்தத்தம் எல்லாம் அவங்களுக்கு தான். கிறிஸ்து வராத வரைக்கும் உடன்படிக்கை எல்லாம் அவங்க தான். கிறிஸ்து வராத வரைக்கும் நமக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்ல. கிறிஸ்து வந்த பிறகு யூதர்களோட சமானமாய் நம்மளை மாத்தினார். கை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எபேசியர்ல அந்த வசனத்தை காமிக்கிறோம், வாசிக்கலாம். எபேசியர் 3ஆம் அதிகாரம், அதுல 6ஆம் வசனம். எல்லாம் எடுத்து பாருங்க. எபேசியர் 3:6. இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்க தரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. தேவனுடைய 5 வாசிங்க நீங்க. தெலுங்குல 6 இருக்கிறது. அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். அப்ப இந்த வசனம் எங்க இருக்கு? அந்த வசனம் தான். எங்க இருக்கு? 3ல இருக்குதா? பா, எவ்வளவு மேல போயிட்டு இருக்க பாருங்க. புறஜாதிகள் நம்மெல்லாம் யாருங்க சொல்லுங்க? நம்மெல்லாம் யாரு? யூதர்களை தவிர மீத எத்தனை ஜாதி இருந்தாலும் அந்த ஜாதி எல்லாம் புறஜாதி. புறஜாதியார் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாய், தெலுங்குல பார்க்கறவங்க 6ல பார்க்கணும். சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரவாரிகளாக ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களாக கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின அந்த வசனம் தான். கிறிஸ்துவுக்குள்ளே அவர் பண்ணின வாக்குத்தத்தத்திற்கு உடல் பங்காளிகளுமாய் இருக்கிற
இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி. கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஹலோ, எல்லாம் தலை தூக்கி பாருங்க. இது ஒரு ரகசியம். சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, என்னது இது? எல்லாருக்கும் வெளிப்படுத்தப்படல, ஒரு பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அவன் சொல்லுங்க, சொல்லுங்க, யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? அந்த பவுலுக்கு வெளிப்படுத்தினதான் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவன் இந்த வெளிப்பாடு நிறைய பாஸ்டர்ஸ்களுக்கு இல்லை, பவுலுக்கு இருந்தது மாதிரி யாருக்கு இல்லை. நிறைய பாஸ்டர்ஸ் இந்த வெளிப்பாடு இல்லாத பாஸ்டர்ஸ் தான் வாக்குத்தத்தத்தை தவறாய் போதித்து கொண்டிருக்கிறார்கள். அவன் சொல்லுங்க. அப்போ வாக்குத்தத்தம் நாம் வரும்போது அதை என்ன பண்ணணும் தெரியுமா? அந்த வாக்குத்தத்தத்தை முதலாவது விசுவாசிக்க வேண்டும். அவன் என்ன பண்ணணும்? வாக்குத்தத்தம் வந்துச்சுன்னா நாம விசுவாசிக்க வேண்டும். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணணும்? விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது, அந்த வாக்குத்தத்தை என் வாழ்க்கையிலே ஆர்டர் கொடுத்தார், அது நிறைவேறுவதற்காக என்ன பண்ணணும்? ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரைக்குமாய் காத்திருக்க வேண்டும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. இது பண்ணாதான் அந்த வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையிலே நிறைவேறும். அல்லேலூயா. அன்னைக்கு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார், அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் அளவும் காத்திருந்தான் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி நமக்கு ஏதோ ஒரு வாசனம் கொடுத்துட்டாரு, அதை தியானிக்காம, அதை படிக்காம, அது யாரு கொடுத்தாரு, எப்போ கொடுத்தாரு, எந்த சூழ்நிலை கொடுத்தாரு, என்ன கொடுத்தாரு, அதை விவரமாய் நம்ம படிச்சாதான் நமக்கு நம்பிக்கை அது மேல பிறக்கும். அதுக்குதான் இவ்வளோ டெப்தா நம்ம வாக்குத்தத்தத்தை தியானித்து வருகிறோம். எபிரேயர்ல அந்த வசனத்தை பார்க்க முடியும். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக ஆபிரகாம் எப்படி காத்திருந்தான் என்று நம்ம பார்க்க முடிகிறது. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக, எங்க வாசிக்கிறீங்க? 6:15 வாசிங்க. அந்தபடியே அந்த வசனம் தான். எப்படி காத்திருந்தாராமா? அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அல்லேலூயா சொல்லுங்க. பெற்றானா? அல்லேலூயா. எப்படி காத்திருந்தானா? பொறுமையா காத்திருந்தான். அந்த பொறுமை யாருக்கு வரும் தெரியுமா? ஜெபிக்கிறவங்களுக்கு, விசுவாசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த பொறுமை இருக்கும். ஆமென். இன்னும் நான் செய்திக்குள்ள போல, வாக்குத்தத்தம் சபைக்குரியதா இல்லையா? அல்லேலூயா. அதனால்தான் எவ்ரி மந்த் வாக்குத்தத்த ஆராதனை நாம் நடத்துகிறோம். எவ்ரி இயர் வாக்குத்தத்தத்தை கொடுக்குறோம். இது ரகசியம். இந்த ரகசியம் பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்டது போல கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தாதவனுக்கு எப்படின்னா பேசிக்கிட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நமக்கு வெளிப்படுத்தப்பட்டது. இது எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே. யூதனுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே உரிமை கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு கிடைத்தது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த பைபிள் இருக்கிற வாக்குத்தத்தத்தை எல்லாம் நாம் உரிமை பாராட்டலாம், நம்பலாம், ஜபிக்கலாம், கேட்கலாம். அது கிறிஸ்துவுக்குள்ளேயே நடக்கும். அவன் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. ஒரு டவுட் அவுட்டா? அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நம்பிக்கை வந்துச்சு? ஆமா, எவனோ யூடியூப்ல இந்த ஷார்ட்டிங் பேசும்போது, ஆமா வாக்குத்தத்தமா அப்படியே ஸ்கிப் பண்ண, நீ அதை பேசிக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. வாக்குத்தத்தத்தை பத்தி நக்கலா பேசினான்னா அவனுக்கு என்ன வெளிப்பாடு இல்லை? வாக்குத்தத்தத்தை குறித்த பவுலுக்கு வெளிப்பாடு இருக்கிற வெளிப்பாடு அந்த ஊழியக்காரனுக்கு இல்லை. அது எவ்வளோ பெரிய கொம்பனாக்கட்டும், எவ்வளோ பெரிய பாஸ்டாகட்டும். அல்லேலூயா. நெவர். ஏன்னா பவுலுக்கு வெளிப்படுத்தது வேற யாருக்கும் வெளிப்படுத்த. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. பைபிளை காட்டிலும் பெரியவங்க யாருனாக்குறாங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கடவுளை காட்டிலும் பெரியவங்க யாருனாக்குறாங்களா? இல்ல. ஒரு சிலது வெளிப்படாது. ஒரு சில பாஸ்டர்ஸ்ங்களுக்கு அவங்களுக்கு வெளிப்படுத்ததே பேசி நிற்பாங்க, வெளிப்படாததை தவிர பேசி நிற்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். ஆமென். அதனால என்ன பேசினாலும்
வேதத்தினுடைய ஆதாரத்தோடு பேசணும். ஆமென் இல்லைங்களா? இப்போ நான் 3 வசனத்தை காமிச்சு கொடுத்தேன் உங்களுக்கு. ஆமாம், ஹல்லேலூயா. எப்படி காத்திருக்கணும், வாக்குத்தத்தம் எதுக்கு, ரைட். இப்போ வாக்குத்தத்த செய்திக்குள்ளே போகலாம். ஆமென். இதெல்லாம் எழுதுறேன் நான் புஸ்தகத்தில். ஒரு சில வார்த்தையில் ஒரு நாள் காமிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஏன்னா நான் எவ்வளோ பேசுகிறேன் அவ்வளோ எழுத முடியாது, திரும்பி கொஞ்சம் தான் எழுத முடியும். ஹல்லேலூயா. பேசுறதெல்லாம் எழுதிட்டுனா நிறைய பைபிளை எடுத்துட்டு போகிற பைபிள். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ எரேமியா 33:3 இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னால் எரேமியாவுக்கு கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்போ எரேமியாவுக்கு கொடுக்கப்பட்டது நமக்கு எப்படி ஒத்திக்கும்? கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம அதை உரிமை பாராட்டி எடுத்துக்கொள்ளலாம். ஒரு எரேமியாவுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தார் இல்லைங்களா? ஹல்லேலூயா. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? ஹூ இஸ் ஜெர்மியா? யார் இந்த எரேமியா அப்படின்னு கொஞ்சம் உள்ள போல நான். ஹூ இஸ் ஜெரேமியா? இந்த ஜெரேமியா யார்? நம்பர் 1, இந்த ஜெரேமியாக்கு எதுக்காக கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார்? நம்பர் 2. நம்பர் 3, எந்த சூழ்நிலை கொடுத்தார், எதுக்காக கொடுத்தார்? அல்லேலூயா சொல்லுங்க. அதை நாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த ஜெரேமியா யார்ன்றதை நமக்கு பார்க்கலாம். முதலாவது ரைட், நம்ம எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் வரலாம். 1ஆம் அதிகாரம், ஜெர்மியா சாப்டர் 1 verse 1 எல்லாம் எடுத்து வாசிக்கலாம். பென்யாமின் தேசத்தில் உள்ள ஆனதோத் ஊரில் இருந்த ஆசாரியர்களில் ஒருவனாகிய எல்கியாவின் குமாரன் எரேமியாவினுடைய வசனங்கள். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. எரேமியா யாருன்றதுக்கு எரேமியா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நமக்கு கிளியரான ஆன்சர் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அவருடைய அட்ரஸ் பண்ணி கொண்டிருக்கிறார் ஆண்டவர். ஹூ இஸ் ஜெரேமியா அப்படின்னு பார்த்தால் எரேமியா அனதோத் என்றதான ஊருக்கு சேர்ந்தவர். இந்த அனதோத் என்ற ஊர் எங்க இருக்கிறதுன்னு சொன்னால் பென்யாமின் தேசத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த பென்யாமின் தேசம் எங்க இருக்கிறதுன்னு சொன்னால் இஸ்ரவேலிலே இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஏன்னு சொன்னால் அன்றைக்கு இஸ்ரவேல் கோத்திரங்கள் 12. அந்த 12 கோத்திரத்தில் பென்யாமின் கோத்திரம் ஒரு கோத்திரம். ஹல்லேலூயா. அந்த பென்யாமின் கோத்திரர்கள் வாழுகிறதான பகுதியிலே இந்த ஜெரேமியாவுடைய அப்பாவும் ஜெரேமியாவும் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனா இவர்கள் பென்யாமின் தேசத்திலே அனதோத் என்ற ஊரிலே வாழ்ந்தாலும் இவர்கள் பென்யாமின் கோத்திரத்துக்கு சேர்ந்தவர்கள் அல்ல. இவர்கள் லேவியின் கோத்திரத்துக்கு சேர்ந்தவர்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எப்படி நீங்க சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தா அங்கே ஆசாரியர்களுக்குள்ளே ஒருவனாகிய ஹில்கியாவின் குமாரன் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னு சொன்னா அங்கே அந்த ஹில்கியா என்றவர் ஒரு ஆசாரியனாய் காணப்படுகிறார். அப்போ இந்த எரேமியா கூட ஒரு ஆசாரிய மகனாக காணப்படுகிறார். ஆசாரியன் என்று சொன்னால் எருசலேமிலே ஒரு பூஜாரியாய் பூஜை பண்ணுகிறவர். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆனா இங்கே ஒரு மாற்றம் நடக்கிறது. என்ன நடக்கிறதுன்னு சொன்னா ஆசாரியன் யார் ஆசாரியனை இருப்பானோ அவனுடைய பிள்ளைகளும் ஆசாரிய ஊழியம் தான் செய்ய வேண்டும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? பட் ஆண்டவர் இங்கே மாறுதலை காண்பிக்கிறார். இந்த எரேமியா ஒரு ஆசாரியனுக்கு பிறந்தவன். அப்பா ஒரு ஆசாரியன். அப்போ எரேமியா கூட ஆசாரிய ஊழியம் தான் பண்ணி இருக்கணும். பட் ஆண்டவர் தீர்க்கதரிசியாய் மாற்றிருக்கிறார். ஒரு கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ தீர்க்கதரிசினா ஊழியம் அவரா வரல, ஆண்டவரா கூப்பிட்டார். ஜெரேமியாவை ஆண்டவர் தீர்க்கதரிசியாக எப்போ அபிஷேகம் பண்ணார் தெரியுமா? அவர் கர்ப்பத்திலே பிறக்கிறதுக்கு முன்னாடி, உருவாக்கத்துக்கு முன்னாடி அபிஷேகம் பண்ணிட்டார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆமா, அந்த வசனத்தை கூட காமிச்சு கொடுக்கிற 1ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 4ஆம் வசனம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு எரேமியாவுக்கு உண்டாச்சு. கர்த்தருடைய வார்த்தை எரேமியா எழுதுறாரு, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாச்சு. அவர் நான் உன்னை தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னே
உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் எரேமியா உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் பார்த்தாராம், ஆண்டவர் பரிசுத்தம் பண்ணாராம், ஆண்டவர் தீர்க்கதரிசியாய் தெரிந்து கொண்டாராம். ஒருவேளை அவங்க அப்பா ஆசாரனை இருக்கலாம், ஆனால் எரேமியாவை ஆண்டவர் ஏன் தீர்க்கதரிசியாய் தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், இந்த எரேமியா இந்த தீர்க்கதரிசி யூதர்களுக்காக தீர்க்கதரிசி. பைபிளில் 2 விதமான தீர்க்கதரிசிகள் உண்டு. ஒரு சிலர் இஸ்ரவேலுக்கு தீர்க்கதரிசிகள், ஒரு சிலர்கள் யூதா ஜனங்களுக்கு தீர்க்கதரிசிகள். அவன் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அப்போ இந்த யூதர்களுக்காக ஒரு தீர்க்கதரிசியாக தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான் இந்த ஜெர்மியா. அல்லேலூயா. அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார், பரிசுத்தம் பண்ணப்பட்டிருக்கிறார், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். எதுக்காகனா தீர்க்கதரிசியாக. அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? அப்ப யாருக்காக தீர்க்கதரிசி? இவர் யூதர்களுக்காக தீர்க்கதரிசி. சொல்லுங்க, யாருக்காக? எப்படி சொல்ல முடியும் நீங்க அப்படின்னு பார்த்தா, அதே 1ஆம் அதிகாரத்துல நமக்கு இருக்கிறது 2ஆம் வசனத்துல இருக்கிறது. எப்பத்திலிருந்து எப்போ வரைக்கும் தீர்க்கதரிசியா இருந்தாரு, யாருடைய காலத்திலே தீர்க்கதரிசியா இருந்தாரு என்றதை ஃபுல்லா டீடைல்ஸா நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. வாசிங்க சிஸ்டர். ஆமோனுடைய குமாரனாகிய யோசியா என்கிற யாருடைய? யூதருடைய ராஜா. யூதருடைய ராஜாவின் நாட்களில் அவர் அரசாண்ட 13ஆம் வருஷத்தில், 13ஆம் வருஷத்தில் இவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. 3 கூட. அப்புறம் யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்கிற யூதாவுடைய ராஜாவின் நாட்களில் யோசியாவின் குமாரனாகிய சிதேக்கியா என்கிற யூதாவுடைய ராஜாவின் 11ஆம் வருஷத்தில் முடியும் மட்டாகவும் எருசலேம் ஊரார் 5ஆம் மாதத்தில் சிறைப்பட்டு போகும் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிட்டு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த ஜெர்மியா தீர்க்கதரிசியை எந்த ஊருக்கு சேர்ந்தவன், எந்த கோத்திரத்துக்கு சேர்ந்தவன், அவங்க அப்பா பேர் என்ன, அவன் எப்போ ஆண்டவருக்குள்ளே நியமிக்கப்பட்டான் தெரிஞ்சுக்கணும். இப்போ யாருக்கு தீர்க்கதரிசியா இருந்தான், எந்த ராஜாவின் காலத்திலிருந்து எந்த ராஜாவின் காலத்துக்கு வரைக்கும் தீர்க்கதரிசியா இருந்தான் என்றதை ஃபுல் டீடைலாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? கொஞ்சம் இதை புரிஞ்சுக்கிறது பைபிள் நாலேஜ் இருக்கிறவங்க தான் கொஞ்சம் இது புரியும். கொஞ்சம் இது எதுக்குன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நல்ல கவனிங்க, இஸ்ரவேலை ஒரு சில ராஜாக்கள் ஆண்டார்கள், யூதர்களை ஒரு சில ராஜாக்கள் ஆண்டார்கள். ஆமென். கடைசி ராஜா தான் சித்கியா ராஜாவுக்கு முன்னாடி யெகோயாக்கீனும் அதுக்கு முன்னாடி இருக்கிற ராஜா தான் யோசியா. அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? அப்ப என்ன நடக்கிறது? இந்த சித்கியாவினுடைய காலத்திலே கடைசி ராஜா யூதர்களுக்கு, அந்த காலத்தில் தான் யூதர்கள் சரையாக்க பபுலோன் தேசத்துக்கு போறாங்க.